திருவண்ணாமலை மாவட்டம் இடையன்குளத்தூரில் பெண்ணின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டீஸ்வரி கீழே தள்ளி தலையணையை வைத்து அழுத்தி கை கால்களை கட்டி போட்டு இரும்பு கம்பியால் தாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டீஸ்வரி அணிந்திருந்த நகைகள் உட்பட 8 சவரன் நகை ரூபாய் 10,000 ரொக்கத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். மிளகாய் பொடியை வீடு முழுவதும் தூவிவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம் பிடித்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல் அறிந்து சென்ற போலூர் டிஎஸ்பி தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மோப்பு நாய் உதவியுடன் தடவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தும் வருகிறார்கள். இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கொள்ளையர்கள் தாக்குதலில் காயமடைந்த கோட்டீஸ்வரி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இடையான்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரி, இவருடைய கணவர் பெரியண்ணன் இருவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பெரியண்ணன் இறந்துள்ளார். கோடீஸ்வரி சொந்த நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார். இவருக்கு ஒரு மகன், 2 மகள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் சென்னையில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோடீஸ்வரி வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த போது 4 வாலிபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து கோடீஸ்வரியை கீழே தள்ளி தலையணை வைத்து அழுத்தி கால்களை கட்டி இரும்பு பைப்பால் சாக்கி கழுத்தில் ஆசா பிளேட் வைத்து மிரட்டி கழுத்தில் இருந்த செயின், கம்மல், மூக்குத்தி ஆகியவற்றை பறித்து கொண்டு இன்னும் எங்கெங்கே பணம் நகை உள்ளது என மிரட்டி 2 பீரோக்களை உடைத்து 8 சவரன் நகை ரூபாய் 10,000 கொள்ளையடித்துக் கொண்டு மீண்டும் செல்போனில் கைரேகை பதிவு செய்ய என மிரட்டி அதனையும் எடுத்து வீட்டிலிருந்து மிளகாய் பொடியை வீட்டு முன்வாசல் பின்வாசல் செல்லும் வழியெங்கும் தூவி சென்றுள்ளனர். பின்னர் கை கால்கள் கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்த்துக் கொண்டு கோடீஸ்வரி சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள உறவினர்களிடம் சென்று இது குறித்து தெரிவித்துள்ளார். இது குறித்து சேத்துப்பட்டு போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டு போலூர் டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மோப்பனாய் உதவியுடன் கைரேகை நிபுணர்கள் தடயம் சேகரித்து தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த கோடீஸ்வரி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிந்துஜா, நன்றி கிரண். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.